ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனுக்குட்டி ஃபேமிலி. கிறிஸ்மஸுக்கு சாக்லேட் ப்ளம் கேக் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் விதை இல்லாத திராட்சை பழம் ஃப்ரூட்டி 100 கிராம், 50 கிராம் க்ரீன் கலர், 50 கிராம் ரெட் கலர், புளிப்பில்லாத ஆரஞ்சு ஜூஸ் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜூஸை ஊற்றி நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக ஊற வச்சிடலாம். ஓரமாக இருக்கட்டும். 1/4 கிலோ மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சலிச்சிடலாம். நான் கையில் வச்சுருக்க ஸ்பூனால் தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் அளவு எடுத்துருக்குறேன். கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக இருக்கட்டும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதில் பாதியை போட்டு அரைச்சிடலாம். சர்க்கரை பொடி பண்ணிவிட்டேன். ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்க சர்க்கரையை கேரமல் பண்ணிடலாம். கைவிடாமல் கிண்டி விடுங்க. இந்த ப்ரௌன் கலர் வரணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 1 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, தெரிக்கும். எல்லா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஓரமாக வச்சிடலாம். அன்சால்ட் பட்டர் 200 கிராம், இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போ 4 முட்டை போட்டிருக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு 4 முட்டை போடணும், கரெக்டாக இருக்கும். முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். முட்டையை நல்லா அடிக்கணும். அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும். முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ அரை சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை கரை வரைக்கும் அடிக்கணும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி அடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அடித்தாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுடலாம். மாவில் போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கிண்டலாம். ஒரே ஷேப்பில் தான் கிண்டணும். 2 பக்கமும் கிண்டக்கூடாது. இப்போ சர்க்கரை தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ பழத்தை போட்டுக்கலாம்.
50 கிராம் முந்திரி உடச்சி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுடலாம். ஒரே ஷேப்பில் கிண்டணும். நான் கேக் ட்ரே எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டர் தடவி கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இப்போ கேக் பேட்டனை ஊற்றிக்கலாம். அரைவாசி தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நல்லா கேக் நல்லா பொங்கிட்டு வரும். நல்லா தட்டி விடலாம், உள்ள பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அப்போ தான் செட் ஆகும். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இருக்கிற மீதி மாவை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். கப் கேக் மாதிரி ஊற்றி எடுக்கலாம். நான் சின்ன கப் இருந்துச்சு வீட்டில், பவுல், அதில் பட்டர் தடவிட்டு நெய் மைதாவை போட்டுட்டு ஊற்றுறேன். இப்படி முந்திரி திராட்சை மேலே போட்டுடலாம், அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு அடிக்கனமான வானல் வச்சிடலாம். மணல் போட்டிருக்கிறேன், நீங்கள் உப்பு கூட போட்டுக்கோங்க. மணல் சூடேறட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் சூடேறட்டும். மணல் சூடேறிடுச்சு. இப்போ கேக்கை வச்சிடலாம். ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக்கை வச்சுருவோம். நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் கேக் வேக. எனக்கு 1 மணி நேரம் ஆகிருக்கு. குத்தி பார்க்கலாம். கேக் சூப்பராக வெந்திருக்கு. எடுத்துடலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் ஆறணுன்னு எடுங்க. கப் கேக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.